ஹலோ விவர்ஸ், ரூதர்போர்ட் அட்டாமிக் தியரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அவர் லெட் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். லெட் பாக்ஸ் எதுக்காக எடுத்துக்கிட்டாருன்னா, அதிகப்படியான ஆல்ஃபா கதிர்களை லெட் பாக்ஸால் மட்டும்தான் தாங்க முடியும். அதனால லெட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆல்ஃபா ரேஸ் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் கோல்டன் ஃபாயில் யூஸ் பண்ணியிருப்பார். கோல்டன் ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதுதான் ஆல்ஃபா கதிர்களை தாங்குன்றதுனால அதை யூஸ் பண்ணியிருக்காரு. ஜிங்க் சல்ஃபைடு ஸ்க்ரீனை யூஸ் பண்ணியிருந்தார். அது எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் நம்ம கிராஸ் பண்ணி போகிற ஆல்ஃபா பார்ட்டிகள் அந்த ஜிங்க் சல்ஃபைடு ஸ்க்ரீன் மேலே மோதும் போது லைட்டை அதாவது நம்ம மத்தாப்பு பொறி மாதிரி தெரியும் அப்படின்றதுனால ஜிங்க் சல்ஃபைடு தடவை ஸ்க்ரீனை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா ஆல்ஃபா கதிர்கள் ஒரு ஆட்டமை கிராஸ் பண்ணும்போது அதிகப்படியான கதிர்கள் அந்த ஆட்டத்தை ஊடுருவி செங்குத்தா போனதாகவும், சில கதிர்கள் நியூக்ளியஸ் பகுதியை டச் பண்ணி அப்படியே செங்குத்தா ரிஃப்ளெக்ட் ஆனதாகவும், சில கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் விலகல் அடைஞ்சு போனதாகவும் கண்டுபிடிச்சார். இது மூலயமா அவர் என்ன சொன்னாருன்னா, நியூக்ளியஸ் சென்டரில் குறைவான இடத்துல இருக்கும், ஆட்டமில் அதிகப்படியான இடங்கள் வெற்றிடமாகவும், எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் சுற்றி வரும்.